குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன தடவை சினானிம்ஸ் டெஸ்ட்டு வச்சோம், யாருமே ஒழுங்காக எழுதலை, ஒழுங்காக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆண்டனிம்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறேன், ஒழுங்காக கவனிங்க. இதையும் நான் டெஸ்ட்டு வைப்பேன். சினானிம்ஸ் மாதிரியே இதையும் ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்காக கிளாஸ் கவனிங்க. ஓ, இன்னைக்கு ஆண்டனிம்ஸ் கிளாஸா? சினானிம்ஸ் விட ஆண்டனிம்ஸ் ரொம்ப ஈஸி. நல்லா கவனித்து இந்த தடவை டெஸ்ட்டில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகேம்மா, இப்போ நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இடையில யாரை வேணால் எழுந்துச்சு கேட்பேன், எங்கே விட்டேன்னு கரெக்டாக சொல்லணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் கவனிங்க. ஃபாஸ்ட்னா என்ன? வேகமான அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? மெதுவா. ஸோ ஸ்லோ. ஃபாஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ஸ்லோ. நெக்ஸ்ட் ஒன் இயர்லினா சீக்கிரமான அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் என்ன? தாமதமாக. ஸோ லேட். இயர்லிக்கு ஆப்போசிட் லேட். ஜாக்கி, இந்த ரெண்டையும் ரீட் பண்ணு. ஃபாஸ்ட் இன்டூ ஸ்லோ, இயர்லி இன்டூ ஃபாஸ்ட். அப்பாடா, நமக்கு மிஸ் ஈஸியாக கேட்டுட்டாங்க. வெரி குட் ஜாக்கி. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பிக்னா என்ன? பெரியதுன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் சிறியது. ஸோ ஸ்மால். பிக் ஆப்போசிட் ஸ்மால். நெக்ஸ்ட் ஒன் அப்புனா மேலேன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் கீழே, டவுன். அப் ஆப்போசிட் டவுன். இது ரெண்டையும் ரோசி நீ எந்திரிச்சு ரீட் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, என்ன வரிசையாக கேட்பாங்கன்னு பார்த்தா டபக்குன்னு நம்மக்கிட்ட கேட்டுட்டாங்க. எந்திரிச்சு நின்றுட்டு என்ன கனவு கண்டுட்ருக்க? நான் இப்போ சொல்லி கொடுத்த 2 ஆண்டனிம்ஸையும் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மிஸ், சொல்கிறேன் மிஸ். பிக் இன்டூ ஸ்மால், அப் இன்டூ டவுன். இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசனை உனக்கு. ஓகே, சிட் டவுன். நெக்ஸ்ட் ஒன் பிஸினா என்ன? பரபரப்பாக இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் சோம்பேறித்தனமாக இருக்கிறது. ஸோ லேசி. பிஸிக்கு ஆப்போசிட் லேசி. 6th ஒன் பார்க்கலாம். வின்னுனா ஜெயிக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் தோக்கிறது. ஸோ லூஸ். வின்க்கு ஆப்போசிட் லூஸ். மாயா, இப்போ நான் என்ன நடத்தினேன்? எந்திரிச்சு ரீட் பண்ணி பார்க்கலாம். வின் இன்டூ லூஸ், வின் இன்டூ லூஸ். என்ன டைரெக்டாக வின் லூஸ்க்கு போயிட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்க? அதுக்கு முன்னாடி இருக்கிற 5th ஒன் யார் சொல்லுவா? அப்போ நீ நான் எங்கே நடத்துகிறேன் எங்கே விட்டேன்னு கவனிக்கவே இல்லை. ஐயோ மிஸ், கண்டுபிடிச்சிட்டாங்களே. சரி, சமாளிப்போம். கவனிச்சேன் மிஸ், இதோ சொல்கிறேன் மிஸ். பிஸி இன்டூ லஸ்ஸி. என்னது லஸ்ஸியா? என் நேரம் சாப்பிட்றதுலேயே மைண்ட் இருந்தால் இப்படி தான் போகும். நான் நடத்திட்டு இருக்கும்போது புக்கை ஏன் ஓப்பன் பண்ணுற? ஃபஸ்ட்டு கவனி, அப்புறமா புக்கை திறந்து பார்க்கலாம். உன்னால் டைம் தான் வேஸ்ட் ஆகுது. சரி, ஓகே, கவனிங்க. அடுத்தது பார்க்கலாம். ரிச்னா பணக்காரங்கன்னு அர்த்தம். புவர் அப்போ ஏழை. ரிச்க்கு ஆப்போசிட் புவர். நெக்ஸ்ட் ஒன் பெஸ்ட்னா எல்லாத்துலேயுமே சிறந்து இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் என்ன? மோசமாக இருக்குது. ஸோ worst. பெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் worst. இந்த மாயா மாதிரி கவனிக்காமல் ஏடா கூடமாக பதில் சொல்கிறது தான் worst. விஜய், இந்த ரெண்டையும் நீ எந்திரிச்சு ரீட் பண்ணுமா. என்ன மிஸ் டபக்குன்னு நம்ம பக்கம் வந்துட்டாங்க. நல்ல வேலை கவனித்தோம். சொல்கிறேன் மிஸ். ரிச் இன்ட்டு புவர், பெஸ்ட் இன்ட்டு worst. ஓகே, குட். சிடவுன்மா. லாஸ்ட்டாக 2 தான் இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா நம்ம ஆண்டனிம்ஸ் முடிஞ்சிருச்சு. கவனிங்க. ஈஸினா என்ன? சுலபமான. அதுக்கு ஆப்போசிட் என்ன? கஷ்டமாக இருக்கிறது. ஸோ டஃப். நீங்கள் என்ன தான் ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் டஃப்னு சொல்கிறீங்கள, அந்த மாதிரி தான். ஈஸிக்கு ஆப்போசிட் டஃப். லாஸ்ட் ஒன் பியூட்டிஃபுல்னா என்ன? அழகாக இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் அசிங்கமாக இருக்கிறது. ஸோ அக்லி. பியூட்டிஃபுல்க்கு ஆப்போசிட் அக்லி. இதை யாராவது எந்திரிச்சு ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஹே மீனு, நீ எந்திரிச்சு சொல்லு, நான் கவனிக்கவே இல்லைப்பா. அபி, நீயே சொல்லு, எனக்கு ஒன்றும் தெரியாது. 2 தான் லாஸ்ட்டாக இருக்கிற 2 தான். எந்திரிச்சு ரீட் பண்ணிடு. என்ன யாராவது எந்திரிச்சு சொல்லுன்னா ஒருத்தரும் எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க. பேர் பாயிண்ட் அவுட் பண்ணால் தான் எந்திரிப்பீங்களா? அபி, நீ எந்திரிச்சு சொல்லு. ஓகே மிஸ். ஈஸி இன்டூ டஃப், பியூட்டிஃபுல் இன்டூ அக்லி. இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம்ல அபி, உன்னோட. சே. ஓகேம்மா, நம்ம செகண்ட் யூனிட் ஆண்டனிம்ஸ் முடிச்சாச்சு. இதில் தான் டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறம் டெஸ்ட் வைக்கும்போது அது புரியலை இது புரியலைன்னு சொல்லக்கூடாது. மிஸ், எனக்கு ஒரு டவுட்டு மிஸ். லேசிக்கு மட்டும் மீனிங் என்னன்னு சொல்லுங்கள் மிஸ், இன்னொரு டைம். அதானே பார்த்தேன், இன்னும் எதுவும் கேட்கலையேன்னு. சொல்லும்போது காதை எங்கே வச்சுருந்த? லேசினா சோம்பேறித்தனமாக இருக்கிறது. டவுட் இருந்தால் கேளுங்க, நான் அவங்களே சொல்லுவாங்களாம். கேட்டால் இப்படி திட்டுவாங்களாம். இதுக்கு பேசாமல் வாயை மூடிட்டே இருந்திருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் ஆண்டனிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஒழுங்காக எல்லோரும் படிச்சுட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய் பசங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.